ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சர்வஜன அதிகார கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராகிய கனகரஞ்சிதன் பிரணவனோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்தை பற்றி பேசினோம். இந்த அரசாங்கத்தின் ஊடாக தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் வருகை தொகையாக தருவதாக ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்டத்திலே கூறினார். அது மட்டும் இல்லாமல் கம்பெனிகள் 200 ரூபாயும் அரசாங்கம் 200 ரூபாயும் சேர்த்து 400 ரூபாவாக அவர்களுக்கு 1000. இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது திலீப் ஜெயவீர் அதுக்கு எதிராக வாக்கெடுத்தார். உண்மையில் அது கட்சியினுடைய மேல்மட்டத்தினுடைய முடிவுகள். அதிலே தர்க்க ரீதியான தர்க்கங்கள் எனக்கு இல்லை. ஆனால் இந்த மலைய மக்களுடைய 200 ரூபா அரசாங்கம் கொடுப்பது என்பது நல்ல விடயம். ஆனால் அதிலே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது. மலைய மக்களுடைய சந்தா பணத்தை வாங்கி தொழிற்சங்கம் செய்த இவர்கள் ஏன் அந்த கம்பெனிகளுக்கு சார்பாக கம்பெனிகளிடம் காசு அன்று கேட்பதற்கு போராடி கொண்டிருந்தவர்கள் ஏன் அரசாங்கத்தின் காசை எடுத்து கொடுக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்கிறது. இதைத்தான் எதிர்கட்சிகள் கலைத்தார்கள். ஆனால் அவர்கள் மூக்குடைப்பட்டிருக்கின்றார்கள். நான் கேட்பது, கம்பெனிகளிடம் எடுத்து கொடுக்க வேண்டிய கூலியை அரசாங்கம் ஏன் கொடுக்க முனைகிறது? அப்படின்னால் யாரை சமாளிப்பதற்காக இதை செய்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கம்பெனிகளையும் சமாளித்து கொண்டு இங்கே இவர்களை மலையக தொழிலாளர்களை தோட்ட தொழிலாளர்களையும் சமாளித்து கொண்டு இவர்கள் எதை சாதிக்க முனைகின்றார்கள்? அப்படி என்று சொன்னால் இந்த எலெக்ஷனுக்கு இவர்களுக்கு காசு கொடுத்தது கம்பெனிகள் காசு கொடுத்ததா? அரசாங்கம் 200 ரூபாய் கொடுப்பதற்கு நீங்கள் உங்களுடைய காசை கொடுப்பதற்கு பதிலாக நான் என்னுடைய பக்கத்திலிருந்து காசு எடுப்பதாக இருந்தால் உங்களால் எனக்கு ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்கிறது அர்த்தம் இல்லையா? ஆக நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி இந்த தோட்ட தொழிலாளர்களது சம்பள பிரச்சனையிலே தொழிற்சங்கங்கள், அதாவது தொழிற்சங்கங்கள் அல்ல, தோட்ட நிறுவனங்கள் அரசுக்கு பணம் கொடுத்திருக்கின்றது. அப்படியா? தேர்தல் காலத்திலே அவர்கள் உதவி செய்ததன் பிரகாரம் அந்த உதவிக்கு திருப்ப ஒரு நன்றி கண்ண கைமாறாக அவ்வளோதான். இன்று நான் ஒரு தோட்டத்தில் வேலை செய்திருந்தால் எனக்கு தோட்டம் தர வேண்டுமா, பக்கத்து வீட்டுக்காரன் தர வேண்டுமா, அல்லது ஊரில் உள்ள விதானை தர வேண்டுமா, ஜிஎஸ் தர வேண்டுமா எனக்கு காசு? என்னுடைய முதலாளி தோட்டக்காரன் தான் தர வேண்டும், அதாவது தொழிற்சாலைக்காரன் தான் தர வேண்டும். ஆக நான் வேலை செஞ்சதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தருகிறான் என்று சொன்னால் நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேலை செய்திருக்க வேண்டும். கிராம சேவர் எனக்கு தருகிறார் சம்பளம் என்று சொன்னால் நான் இன்னொரு தோட்டத்தில் வேலை செய்கிறேன், அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம சேவர் எனக்கு காசு தருகிறான்னு சொன்னால் நான் கிராம சேவருடைய வீட்டிலும் வேலை செய்திருக்க வேண்டும். ஆக அரசாங்கம் அந்த கொடுப்பனை கொடுப்பது மானிய முறையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தர்க்க ரீதியாக தோட்ட கம்பெனிகள் கொடுக்க வேண்டிய காசை அரசாங்கம் ஏன் கொடுக்குறதுன்னு தான் நான் கேட்குறேன். என்ன காரணம்? இப்போ அதே எதிர்கட்சிகளிடம் கேட்ட, அல்லது சஜித் பிரேமதாசவிடம் கேட்ட, அல்லது ரோஹிணி கவிரத்னவிடம் கேட்ட அதே கேள்வியை தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அரசாங்கம் கொடுப்பதால் என்ன பிரச்சனை மற்றவர்களுக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மலையக தோட்ட தொழிலாளர்கள் கேட்கின்றார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்கள் அரசாங்கம் கொடுப்பது ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையிலேயே அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நாங்கள் தொழிற்சங்கங்களுடன் பேசி கொண்டிருக்கிற விடயம் எவ்வளோ காசு? 2000 ரூபாய். இன்றைக்கு நீங்கள் தொழிற்சங்கத்திலேருந்து 200 ரூபா எடுத்து கொடுத்து அரசாங்கத்தோட மானியம் கொடுத்து எவ்வளோ உங்களுக்கு வந்திருக்குது? 1750 ரூபா வந்திருக்குது. ஆக மீண்டும் அந்த மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை தான் செய்கின்றார்கள். இங்கே இவர்கள் தொழிற்சங்க ரீதியாக அவர்களிடம் சந்தா பணத்தை வாங்குவார்கள். சரியா? சந்தா பணத்தை வாங்கினா அந்த மக்களுக்கு சந்தா பணத்தை கொடுத்துட்டு போயிடுவார்கள். அது கம்பெனிகள் வெட்டி கொடுக்குறது. கம்பெனி அந்த சந்தா பணத்தை வெட்டுவதற்காக கூட இவர்கள் அந்த 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம் என்று நாங்கள் ஒரு தர்க்க ரீதியாக கொண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது கம்பெனியுடைய முதலாளியின் கீழ் இருக்கக்கூடிய கணக்கு பிள்ளை இந்த நாளாந்த சம்பளத்தில் 20 ரூபாயோ 30 ரூபாயோ அந்த மாத சம்பளத்தில் வெட்டி சந்தா பணத்தை கட்டுவதற்காக ஒரு நன்றி கடனாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னொரு விடயம் இருக்கின்றது. 25 நாளும் தோட்டத்தில் கொழுந்து பறிப்பதற்கான வாய்ப்புகள், கவ்வாது வெட்டுவதற்கான வாய்ப்புகள், புல்லு பிடுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை. அப்போ நீங்கள் எங்கே அந்த லொக்க வைத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம். 25 நாள் வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு கதை இருக்கிறது இல்லை. அதாவது 25 நாள் வேலை செய்தால்தான் 200 ரூபாய். அப்போ இந்த மக்களை எப்படி பிடிக்குள்ளே போட்டு எப்படி லொக்கை போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? அதாவது தடவி போட்டு ஒரு குட்டொண்டு கூட்டியிருக்கான், கெட்ட குட்டொண்டு. அது மக்கள் உண்மையில் நான் சொல்கிறேன் நான் இது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த தொழிற்சங்கங்களிலிருந்து விலை சந்தாக்களை கொடுப்பதை நிப்பாட்டுங்க. நிச்சயமாக அப்பொழுதுதான் நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உங்களுடைய சந்தாக்களிலே வாழ்கின்றவர்கள் உங்களுக்கு எதிரானவர்கள். உங்கள்கிட்ட இருந்து சந்தா வருகிறது, கம்பெனியிலிருந்து பெரிய
பந்தாக வருகிறது அந்த காசு. இன்னும் ஒரு விடயம், அதாவது வடக்கு அரசியலை பற்றி உங்களுக்கு நன்றாக, வடக்கு அரசியலோடு கலந்து பல அரசியல் ஈடுபாடுகள் செயற்பாடுகளில் இருக்கின்றீர்கள். ஆனால் வடக்கிலிருந்து, அதாவது வடக்கை பிரதித்துவப்படுத்தி கொழும்பில் அரசியல் செய்பவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றீர்கள். அதிலே எனக்கு தெரிந்த அளவிலே கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்றீர்கள். அண்ணன் குகவர்தன் இருக்கிறார். அதே போன்று முக்கியமாக அந்த கொழும்பு மேற்கே எடுத்துக்கொண்டால் நீங்கள் இருவரும் முக்கியமான இடங்களில் இருக்கின்றீர்கள். நாங்கள் அப்படியே அந்த பக்கம் போய் பார்ப்போம். இன்று தமிழரசு கட்சி என்று ஒன்று இருந்தாலும் கூட பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ராமநாதன் அர்ச்சுனாவின் குரல் ஓங்கி கொண்டு இருக்கின்றது. அவரை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள், அல்லது அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது? அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அவர் ஒவ்வொரு நாளும் கதைக்கிறார் என்பது வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த வாய்ப்பை என்ன சந்தர்ப்பம்னு சொன்னால், சுயேட்சை குழுவுக்கான நேர ஒதுக்கீடு அவருக்கு கிடைத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே அந்த ஒதுக்கீடு சுயேட்சை குழு தலைவர் என்ற விதத்தில், எதிர்கட்சிகளின் கொறடாவால் சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற ரீதியிலே அவருக்கு கிடைத்திருக்கிறது. சரியா? அந்த பொன்னான நேரத்தை மண்ணாக்குகிறது. பொன்னான நேரத்தை அந்த ஜென்மம் மண்ணாக்குகிறதுன்னு தான் சொல்ல வேண்டும். எவ்வளோ விடயங்களை கதைக்கலாம். சரியா? தான் ஒவ்வொரு நாளும் பிரபலமாவதற்காக ஏதோ ஒரு கதையை கொண்டு பிரட்டி அடித்து மாற்றி அடித்து, அது தேவையில்லாத ஒரு வேலை. உண்மையில் கதையக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. தெரியாதவர்கள் ஏதாவது நான் சொன்னேன் என்னென்னா, நான் கிட்டத்தட்ட 2006 இருந்து நான் அடிப்படை அரசியல், அதாவது போஸ்டர் ஒட்டணுமா, கட்சி வேலை செய்யணுமா, அமைப்பாளர்கள் ஒழுங்குபடுத்தல், தேர்தல் நேரங்களில் வேலை, சகலம் செஞ்சுருக்கேன். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பது எனக்கு உண்மையில் ஒரு மன வருத்தம் தான். காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த ஒரு நிர்வாக ரீதியாக அப்படியே விஷயங்கள் தெரியும். அப்போ நாங்கள் ஒரு டிசிசி மீட்டிங் போனால், ஒரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போனால், ஒரு ஆர்டிஏ, ஒரு பொது வேலை திட்டங்கள், அப்போ அங்கே வடமாகாணத்தை பொறுத்தவரை விவசாய திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம் கணக்காக இருக்கிறது. உரமானியங்கள், தென்னை பயிற்சி, அது வந்து நிறைய இருக்கிறது. ஆக மீன்பிடி சம்பந்தமான சமாயங்கள், மற்றது துறைமுகங்கள், கன பிரச்சனை இருக்கிறது. இது எல்லாத்தையும் கதைப்பதை விட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன பிள்ளையினுடைய செயற்பாட்டை வைத்துக்கொண்டு தான் பிரபலமாவதற்காக, தான் என்று எப்பொழுதும் பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த 16,000 மக்களுடைய வாக்கை அநியாயமாக்கி, அவர்களையும் ஒரு முட்டாள்கள் என்ற பேரை கொண்டு, சாவச்சேரி மக்கள் எல்லாம் முட்டாள் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு விளத்தனமாக செய்திருக்கு. இவருக்கு பின்னால் யாரும் இருக்கின்றார்கள் இந்த கேள்வியை தான் உங்களிடம் கேட்க வந்தேன். சமீபத்தில் எனக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைத்தது, இவரை ஒரு தரப்பு இயக்குகிறது என்று. இல்லை, உண்மையிலேயே இலங்கையினுடைய தமிழ் தேசிய கோட்பாட்டை உடைக்க வேண்டிய தேவை ஒரு சிலருக்கு இருக்கின்றது. நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பௌத்தமும் சைவமும் என்று சொல்லி ஒருவர் ஒரு அமைப்போடு வந்தார் வடமாகாணத்துக்குள். அதன் பின்னர் அவர் செல்லா காசு ஆகியதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சமய அமைப்பிலே துறவரம் பூன்ற ஒருவர், பிறகு இலங்கை தமிழர்கள் சைவத்தை பின்பற்றுகின்றவர்கள், ஆக சைவமும் தமிழும் என்கின்ற ரீதியிலே அவர் தனது பெயரை மாற்றிக்கொண்டு வந்தார். அதன் பிறகு ஒருவர் வந்தார் சாதி ரீதியா. சரியா? இவர்கள் எல்லோரும் அடிபட்டு போனார்கள். இப்போ இவர் வந்திருக்கிறார், அடிபட்டு போனார்கள். இவர் எடுத்த கன்செப்ட் வந்து மருத்துவம், மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் ஒன்று. அதாவது அத்தியாவசிய தேவைகள் என்ற அது 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 உயிரோடு விளையாடுகின்ற விடயம், சென்சிட்டிவான விஷயம். அதை இவர் தற்செயலாக கையில் எடுத்தார். அவர்களுக்கு உரியால் இங்கே கிடைத்து விட்டார்கள், பிளாக் பண்ணார்கள், வெற்றி அடைந்து விட்டது. வடிவா கடந்த காலங்களிலிருந்து வடிவா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன இந்த 3 பேர், இது 4வது. சரி, இறுதியாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. எமது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இந்த கேமராவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். உண்மையில் கொழும்பு மாநகர சபையுடைய உறுப்பினராக மீண்டும் ஏற்றிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களால் ஆளுங்கட்சி இல்லை, ஆனாலும் சில வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே கொழும்பு மாநகர சபையை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இருவேறு அணிகளாக பிரிந்து இருப்பது இல்லை. எங்களுடைய சபையினுடைய நடவடிக்கையின் போது நாங்கள் அப்படி பிரிந்து இருப்பதில்லை. அனுபவ ரீதியாக சீனியோரிட்டி முறையிலே தான் இருப்போம். ஆக
இங்கே கொழும்பு மாநகரசபை பொறுத்த வரைக்கும் அனைவரும் உறுப்பினர்கள். அதை இந்த என்பிபி அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தயவான ஒரு வேண்டுகோள். பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த உரியவர்களுக்கு சொன்னால் நன்றாக இருக்கும். கொழும்பினுடைய மாநகரசபை உறுப்பினர்கள் 117 பேரும் ஒரு சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக பிரித்து பார்க்கப்படுகின்ற பொழுது பல சிக்கல்களை அவர்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்தது கொழும்பை ஆளுகின்றவர்கள் கொழும்பினுடைய தேவை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை. கிட்டத்தட்ட நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்ததாலும் 30 வருடங்களாக கொழும்பில் இருக்கிறபடியால் எனக்கு அடிப்படை தெரியும். இன்று எங்களுடைய கொழும்பினுடைய மேயர் முதலாவது தேர்தல் பிரச்சார நேரங்களின் போது சொன்ன வசனம் வந்து கிடங்கை கிண்டிவிட்டு இரும்பு தகடுகளை போட்டுவிட்டு செல்வார்கள், 5 நாள் கழித்து வருகின்றார்கள் என்று. இன்றும் அதே நிலைமை இருக்கிறது. ஆக நீங்கள் வெள்ளவத்தை பகுதியில் வந்தீங்கன்னா தர்மராமா வீதியிலே நடைபாதை ஒன்று செய்தார்கள் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக. இப்பொழுது திருப்பூர் நடைபாதையை செய்கின்றார்கள் அதே தர்மராமா வீதியிலே வெஸ்லிகா பிரைமரியிலேருந்து ஹெவலக் ரோட் வரைக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மேலே ஆயிட்டுது. சின்ன துண்டு ஒரு நாள் வந்து காலைல 9 மணி 10 மணிக்கு வந்து 11 மணி 12 மணிக்கு முடிச்சுட்டு போகிறது தான் அவர்களுடைய வேலை. ஆக இங்கே மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டுகின்ற ஊழியர்கள் இருக்கின்றார்கள். எல்லா நாட்களிலுமே அரசியல்வாதிகள் கள்ளங்களும் இல்லை. எல்லா ஊழலை செய்வதற்கு அரசியல்வாதிகள் மட்டுமே முடியாது, அரசு ஊழியர்களும் தேவை. அதை 2 பேரும் சம்மதித்தால் தான் ஒரு ஊழலை செய்ய முடியும். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கொழும்பு மாநகரசபையில் இருக்கக்கூடிய சில நிர்வாக உயரதிகாரிகள், சில ஊழியர்கள் போன்றவர்கள் ஒரு என்ன சொல்ற விரைப்போக்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கொழும்பு மாநகர சபையிலே இருக்கக்கூடிய அநேகமான உயர் அதிகாரிகள் தமது பிள்ளைகளை நல்ல பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும். கொழும்பிலே குவார்ட்டர்ஸ், அதாவது அலுவலக உத்தியோகபூர்வ வீடுகளை வாசத்தலங்களை பெற்றுக்கொண்டு இங்கே ஒரு 13 வருஷம் சேவை செய்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தலையாட்டி கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. அப்படியானவர்கள் கன பேரை நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த நிலைகள் இருக்கின்ற இந்த கொழும்பு மாநகர சபையை எவ்வாறு இயக்க வேண்டும் என்பதை இந்த புதிய அரசாங்கம், ஊழலுக்கு எதிரான இந்த புதிய அரசாங்கம் செயற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு என்னாலான அத்தனை பங்களிப்புகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். நிலை ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்று நாமும் எதிர்பார்ப்போம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்ட சர்வஜன அதிகார கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கனகரஞ்சிதன் பிரணவன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.